ஸ்பெஷலாக 2லேருந்து 5 வயது உள்ள பிள்ளைகள் அந்த வயசு தான் வாழ்க்கையில் முக்கியமான வருஷம். அந்த வயசு பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு ஃபுல்லாக போக தொடங்க முதலாக இருக்கும். அந்த நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், பயிற்சி வைக்கிறோமோ, டிசிப்ளின் பண்ணுறோமோ, அது அவங்களோட வாழ்க்கையிலே அந்த குழந்தை வரக்கூடியது. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். என் பேர் பிரபா. இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமாக ஒரு டிசிப்ளின், பாசிட்டிவ் டிசிப்ளினை பற்றி ஒரு வீடியோ செய்யணும்னு. ஏனெண்டா எனக்கு ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, எப்படி பாசிட்டிவ் கைட்ஸ், டிசிப்ளினுக்கு பாசிட்டிவ் கைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஸ்பெஷலாக பேரண்ட்ஸுக்கு அந்த கைட்ஸ் ஹெல்ப் பண்ணும், பிள்ளைகளை எப்படி பாசிட்டிவாக டிசிப்ளின் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பெஷலாக 2லேருந்து 5 வயது உள்ள பிள்ளைகள் அந்த வயசு தான் வாழ்க்கையில் முக்கியமான வருஷம். அந்த வயசு பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு ஃபுல்லாக போக தொடங்க முதலாக இருக்கும். அந்த நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், பயிற்சி வைக்கிறோமோ, டிசிப்ளின் பண்ணுறோமோ, அது அவங்களோட வாழ்க்கையிலே அந்த குழந்தை வரக்கூடியது. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு இது முடிய அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்பபெட் சவுண்ட்ஸை பற்றி கண்டினியூ பண்ணி வீடியோ போடுவேன். அதோட இந்த பாசிட்டிவ் டிசிப்ளினை பற்றி நான் பீரியாடிக்கே நான் உங்களுக்கு சில வீடியோக்கள் நான் போடுவேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ள முதலாவது கைட் பாசிட்டிவ் டிசிப்ளினுக்கு தேவை அன்பு. இப்போ பொதுவாக நீங்கள் எங்களுக்கெல்லாம் அன்பு பண்ணால் தெரியும். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பு காட்டுறோம் தானே, வித்தியாசமான வயசில் அன்பு காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அன்புன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஓவராக நாங்கள் அவங்கள கட்டி பிடிச்சி நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லி டூ மச் நாங்கள் செய்யக்குள்ள அந்த சில பிள்ளைகளுக்கு கூட அந்த அம்மா எனக்கு நல்ல பிள்ளைன்னு என்ன வச்சு கொள்வா அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு வரும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை அன்பை நாங்கள் வித்தியாசமாக காட்டலாம். அதாவது நாங்கள் அவங்க செய்கிற முக்கியமாக நல்ல காரியங்கள் செய்யக்குள்ள அதை நாங்கள் பார்த்து அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி, அன்றைக்கு நீ கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்து தந்த, தேங்க்யூ, மிச்ச காசை கொண்டு தந்த, தேங்க்யூ, அப்படி நோட் பண்ணி இதை க்ளீன் பண்ண, வீட்டில் குப்பை எடுத்து போட்டா இல்லாட்டி ரூமை க்ளீன் பண்ணினா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நான் கவனிச்சு நீ செய்த, தேங்க்யூ அப்படி சொல்லக்கூடாது. பேரண்ட் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் தங்கள் அப்பா அம்மா தாங்க செய்கிற காரியங்கள் நோட் பண்ணுறாங்க, தாங்க செய்கிற நல்ல காரியங்கள் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்க முடியுது. இப்போ நாங்கள் என் பிள்ளைகளுக்கு குட் பாய், குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். அதுகளில் நாங்கள் ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷன், குட் பாய் இருந்தால் எதுக்கு குட் பாய், அந்த பாய்க்கு என்ன விஷயங்கள் செய்கிறது என்ன, இப்போ நீங்கள் முக்கியமாக எதுக்காக நீங்கள் அந்த குட் பாய் சொல்கிறீங்க, இல்லைன்னா குட் ஜாப் சொல்கிறீங்கன்றதை அவங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறது, அது ஒரு காட்டுற அன்பாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் வந்து தங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தெரியாமலே காரியங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் நல்ல காரியங்களை குறித்து சொல்லக்குள்ள இப்போ அவங்களுக்கு நல்ல காரியங்கள் சொல்ல செய்யணும்னு நினைச்சிருக்கோங்க. மற்றது பிள்ளைகளுக்கு அன்பு காட்டிக்கொண்டு ஒன்று கூடுதலாக தேவை இல்லாமல் அவங்களுக்கு டூ மச்சா அன்பை காட்டுறோம்னு சொல்லி கட்டி பிடிச்சி உருண்டு பிரண்டு எல்லாம் செய்வாங்க. அப்படி இருந்து கொண்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு தாங்க கிட்ட காரியங்களையும் தாங்க செய்தாலும் பிரச்சனை இல்லைன்னு வரும். அதுக்கு நாங்கள் கவனமாக இருக்கோம். மற்றது பிள்ளைகளை நீ குட் பாயா பேட் பாயா, குட் கேர்ளா பேட் கேர்ளா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது அப்படி சொல்றது சரியா இருக்குமா? இப்போ பேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிள்ளைய சொன்னோம், நீ பேட் கேர்ள் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க மனதில் உங்களா ஒரு ஆள் அப்படி சொன்னா இருக்கும், நீங்க ஒரு பேட் பர்சன் சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்கா? அதுக்காக நாங்கள் பொய்யுக்கு நீ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி பொய்யன்னு சொல்லி டூ மச்சா அந்த அப்படி சொல்லிக்கணும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த அந்த சொற்கள் பேட் என்ற சொற்களையே அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்துக்கிறோம். பேட் பாய், அப்போ அவங்களோட மெட்டது பேட் பிஹேவியர் சொல்லக்குள்ள மேலே அப்படித்தான் வளருவாங்க, நான் பேட். அப்படி ஒரு பிள்ளை வளர்ந்து வரக்குள்ள எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கை இருக்கும். அடுத்து அப்போ நாங்கள் அவங்க ஏதாவது சரியில்லாத வேலை செய்யக்குள்ள நாங்கள் அதை பேட்ன்னு சொல்லாமல் நான் நோட் பண்ணினேன், நீ அன்றைக்கு இதை தூக்கி அங்கால எறிஞ்சு விட்டுருந்தேன், நீ அதை அப்படி எறியாம எங்களை கொண்டு வந்து தாங்க பார்ப்போம் அப்படின்னா அது என்ன செய்ய வேணும் என்று நீங்க சொன்னீங்கன்னா பிள்ளைகளுக்கு அது பாசிட்டிவ். அந்த அன்பு அப்படி அந்த வகையில நாங்கள் அன்பை காட்டுறோம்.
அப்ப அவங்களுக்கு அது தெரிய வேணும், இதை செய்ய வேணும் என்று செய்யக்கூடாததுல நாங்க மொட்டையா சும்மா தட்ஸ் பேட் தெரியாத தட்ஸ் பேட் என்று சொன்னா அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம். அப்படியான காரியங்களை நாங்க சொல்றோம். அது ஒரு வகை அன்பை காட்டுறது சொல்றாங்க. இன்னொரு மாதிரி நாங்க பிள்ளைகளுக்கு பாசிட்டிவா நாங்க டிசிப்ளின் பண்ணலாம். அவங்க கதைக்கிற நேரம் அவங்க எங்களுக்கு சொல்ற கதைகளை நாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம கேட்கணும். இப்ப பிள்ளைகள் வந்து அந்த பாய் வந்து என்ன தள்ளி விட்டார், இல்லை நான் அதை திருப்பி தள்ளி விட்டேன் என்று சொன்னா உடனே பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அதே அப்படி செய்யுங்க என்னதுக்கானே தள்ளினே அப்படின்னு சொல்றாங்க. அவன் பிள்ளை உங்களுக்கு சொல்ல வந்த கதையை சொல்லாம அப்ப நீங்க அப்படியா அப்ப நீ கல்வி நேரம் ஓகே திருமுழு கதையும் நீங்க ஃபுல்லா அப்படியா ஆஹா அப்படியா அப்புறம் என்ன நடந்தது அப்படி நீங்க உங்களோட வாய அந்த சொற்களை விட சொல்லிக்கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா முழு கதையும் மாதிரி சொல்லுவேன். இந்த கதையை கேட்ட பிறகு ஃபுல்லா அண்ட் தென் நீங்க அதுல உள்ள சில இதுகளை நீங்க கோவப்பட்டு கொண்டு நீ அப்படி செய்ய எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாம இப்ப இந்த இதை நீ எப்படி அடுத்த முறை இப்படி நீ ஹேண்டில் பண்ணலாம், அந்த ரோடம் அடிச்சு அடுத்த முறை என்ன செய்யலாம் அப்படின்னு நீ நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளே திரும்ப நான் சேர்க்கக்குள்ள அப்ப அவங்களுக்கு தெரியும் ஃபேமிலியில கரெக்ஷன் இருக்கு. அப்ப அடுத்த முறை அப்ப அவங்க பயப்படாம வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க உடனே அதுக்கு பிள்ளைன்னு சொல்லி அவங்க சொல்ற கதைகளுக்கு அவங்கள உடனே ஜட்ஜ்மெண்ட் ஃபாலா இருக்காது. மற்றது பிள்ளைகளுக்கு நாங்க நேரம் செலவிடணும். ஆஃப்கோர்ஸ் அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சதுதான் நேரம் செலவிடணும் வந்து. ஆனா இப்ப நாங்க வாழ்ற ரஷ்யான லைஃப்ல நாங்க பொதுவா வெளிநாடுகள்ல இருக்கிற ஆக்கள் இலங்கையிலையும் அப்படித்தான் இப்ப வருது. வேலைக்கு 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்றாங்க. பிள்ளை காலையில போனா அவங்களுக்கு வேண்டிய கேர்ல விட்டுட்டு நேரம் இதாக போய் கூட்டிட்டு வந்து பிள்ளை எடுத்துட்டு போவாங்க. இப்போ அப்படியான லைஃபா இருக்குது. சரி இப்ப அப்படி அதை எங்களை அங்க மாற்றையில அது இந்த காலம் அப்படியா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யலாம், இப்ப பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தோம்னா அவங்களுக்கு சாப்பிடணும் அவங்களுக்கு அந்த 10-15 மினிட்ஸ் நீங்க ஒதுக்கலாம். வந்து டிவியை போட்டு விடாம ஒதுக்கி உங்களுக்கும் டயர்டா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளும் கூட பிள்ளை அந்த எதிர்காலத்தில் ஒழுங்கா வளரணும்டா இப்பவே அது தொடங்கும். அப்ப அவங்கள்ட்ட இன்றைக்கு என்ன நடந்தது அந்த காரியங்கள் இப்ப மற்றது நீங்க இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்கள்ட்ட கேட்க முதல் நீங்க அவங்களுக்கு நீங்க கூட ஸ்கூல்ல உங்களோட ஒர்க்ல என்ன நடந்ததுன்றதை நீங்க ஷேர் பண்ணலாம். இன்றைக்கு என்ன இருந்தது தெரியுமா அப்படி இப்படி சொல்லிட்டு உனக்கு என்ன நடந்தது இன்னைக்கு அந்த பிள்ளை நாங்க கதைக்கிறதுக்கு ஓப்பன் பண்றோம். இல்ல பிள்ளைங்கிட்ட வந்து என்ன பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சதுன்னு சொல்ல போறேன் இல்லை. அவங்களுக்கு அதை சில பேர் வந்து சொல்லுவாங்க உடனே, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்ப சொல்றாக்கள் பிரச்சனை இல்லை, சொல்ல இல்லையா சொல்ற பிள்ளைகளா இல்லையா நீங்க உங்களோட கதைகளை சொல்லி நீங்க பொதுவாக அவங்களோட கதைகளை என்ன நடந்துருக்கு அந்த டைம் அவங்களுக்கு மட்டுமே கொடுங்க. இப்ப உங்களுக்கு ட்வின்ஸ் இருந்தா என்ன செய்வீங்க, 2 பிள்ளைகள் இருந்தா 2 பிள்ளைகள் இருந்தாலும் தனித்தனியா உங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும். அவ இல்ல அப்ப கூட வேற அது 2 பேர் சேர்த்து வச்சுக்கொண்டு கதைச்சிங்கன்னா என்ன நடக்கும். சரி ட்வின்ஸ் தேவை 2-3 பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு கதைச்சா யாரோ ஒரு பிள்ளை கூட கதைக்கும் இல்லையா அவங்க கதைக்காம இருக்கும். அப்ப நாங்க கதைக்கிற பிள்ளையோடையே கூட்டி கொண்டு போவோம். அவங்களோட பின்னாலேயே போயிடும் உங்களுக்கு கதையை கேட்டுட்டு அப்புறம் நாங்க மற்ற பிள்ளைய மறந்துடுவோம். அப்ப அந்த சிலெல்லாம் ஒரு சால்வு மனப்பாம வேற பார்க்கும் அவங்க கூட கதைக்கிறாங்க. அப்ப அவங்களோட அம்மா கேட்பா நான் என்ன சொல்றது அவெல்லாம் சொல்லிட்டாதானே அப்படி வேறு அதை பார்க்க அப்படி வராம இருந்த பிள்ளைகளுக்கு மேல குறைபாடு வராம ஒரு சந்தோஷமா தங்கட கதையும் அம்மா அப்பா கேட்கிறாங்க இருக்கிறதுக்கு நீங்க தனித்தனியா கட்டாயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு நேரம் 10 மினிட்ஸ் நீங்க ஒரு பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணினா ஒரு பிள்ளை தனி இருந்தா பிரச்சனை இல்லை 15-30 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். 2-3 இருந்தா நீங்க அந்த டைமை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அப்ப அப்படி நீங்க செய்யலாம். அதே தகப்பன் ஒரு பிள்ளையோட தாய் ஒரு பிள்ளையோடையும் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கட்டாயம் தாயில சாப்பிட்டா ஃபுல்லா செய்யணும் இல்லை. அப்படி ஷேர் பண்ணக்குள்ள பிள்ளைகளுக்கும் தங்களை பேரண்ட்ஸுக்கு அக்கறை இருக்கு அன்பு இருக்குன்றதை நீங்க இப்படி காட்டணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டா ஒரு 1 வீக் அப்படி நீங்க ட்ரை பண்ணிட்டா பாருங்க இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கா இல்லையா, எது ஒர்க் பண்ணினது எது ஒர்க் பண்ண இல்லை, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குன்னா அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ செய்யறது.
அது உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்க அந்த உங்களோட காமெண்ட்ல போடுங்க. மற்றது உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்களுக்கு இது உதவி செய்ய வேண்டாம், அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.